ஹாய். ஹாய் எல்லாருக்கும். ஹாய் பிரவீன் ப்ரோ, சாப்பிட்டீங்களா ப்ரோ? நல்லா இருக்கிறீங்களா? ஹாய் நீலுஃபர், நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டாச்சா நீலுஃபர்? எஸ்கே ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. எஸ்கேனா உங்கள் நேம் என்ன? என்ன பண்ணுற? நான் வெட்டியாக தான் மச்சி இருக்கேன், அதனால தான் சரி லைவ் வரலாமேன்னு வந்தேன். நலமா நீலுஃபர்? நான் நல்லா இருக்கேன் நீலுஃபர், உங்களோட பிளெஸ்ஸிங்னால. சாந்தி ஹாய், ஹவ் ஆர் யூ சாந்தி? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? எஸ்கே மச்சி, நான் இன்னும் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல பிரவீன், இனிமேல் தான் சாப்பிட்ணும். நீலுஃபர் இல்லைப்பா. வாய் நீலுஃபர் சாப்பிடல ஒன்றும்? வாங்கி தெரிஞ்சுக்கலாமா? கால் வலி சரியாயிடுச்சுங்களா? யா சாந்தி, நல்லா ஆயிடுச்சு சாந்தி, இப்போ பெயின்லாம் ஒன்றும் இல்லை. இனி டான்ஸ் ஆட வேண்டியதான் நம்ம வேலை. சங்கீதா, ஓ நைஸ் நேம். எஸ்கே என்ற சங்கீதா. நல்லா இருக்கிறீங்களா சங்கீதா? வெங்கல குழம்பா? என்னது வெண்டைக்காய் குழம்பா? வெங்கல குழம்புன்னு படிக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் குழம்பு செம்மையாக இருக்குமே. காரக்குழம்பு செஞ்சிங்களா? அதோட வாழை கருவாடு வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு நாள் சமைச்சு கொடுங்க இதே மாதிரி. வெண்டைக்காய் காரக்குழம்பு வித் கருவாடு, அப்புறம் அவிச்ச முட்டை, வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். ஃபைன் மச்சி. சங்கீதா சூப்பர் சங்கீதா. நீங்கள் ஆக்சுவலாக ஹவுஸ் ஒய்ஃபா என்ன சங்கீதா? ஹாய் கீர்த்தி. இப்போ ஓகேயா? நான் லைவ் வந்துட்டேன், இப்போ ஹாப்பியாக இருக்கேன், சிரிச்சிட்ருக்கேன். உனக்கு ஹாப்பியா? நீயும் நல்லா ஸ்மைல் பண்ண. முருகேசா, முருகேஸ்வரி நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன காடையா கௌதாரியா என்ன சாப்பிட்டீங்க? வெண்டைக்காய் புளிக்குழம்பு. சங்கீதா செம்மையாக இருக்கும் சங்கீதா, ஒயிட் ரைஸோட சாப்பிட. டெம்ட் ஏற்றுறீங்க நீங்கள். ஹாய் ஜெசிலாக்கா, நல்லா இருக்கிறீங்களா? இட்லி சோயா பீன்ஸ் குழம்பு செம்ம செம்ம செம்ம. முருகேஸ்வரி நல்லா சமைப்பீங்க போல இருக்குதே. நேற்று பார்த்தா இட்லி மீன் குழம்பு, இன்னைக்கு இட்லி சோயா பீன்ஸ். ஒரே மாவை வச்சு டெய்லி இட்லியை போட்டு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் டார்ச்சர் பண்ணுறீங்களா? நம்ம கீர்த்தி மாதிரி ஒரு பாஸ்தா கிஸ்தா செஞ்சு சாப்பிட்றது. ஸோ நான் கொஞ்சம் எனக்கு ஈவினிங்லேருந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரீட்டில் வாக் போயிருந்தேன் ஒரு 1 ஹவர். ஆக்சுவலாக வாக் அப்போவே நான் வந்து லைவ் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ அப்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குமான்னு தெரியலன்றனாலேயே அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நான் லைவ் வந்தேன். ஸோ இன்றைக்கி உங்கள் டே எப்படி போச்சு எல்லாருக்குமே? காமராஜ், வாட் இஸ் யுவர் ஏஜ்? மை ஏஜ் ஜஸ்ட் 21. உங்கள் ஏஜ் என்ன காமராஜ்? நாளைக்கு தோசை ஊற்றமா மாவு புளித்து விடும். யா முருகேஸ்வரி, பாவம் முருகேஸ்வரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா ஒரு மாவை வச்சு புளிக்கிற வரைக்கும் அந்த மாவு இட்லி புளிச்ச அப்புறம் தோசை. ஆக்சுவலாக
நல்லா புளிச்ச மாவில் கொஞ்சமாக வந்து ரவையை மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து ஃபைன் சாப்டு ஆனியனு அப்புறம் வந்து சில்லி க்ரீன் சில்லியும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் திக்காக போட்டு நல்லா எண்ணெய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா முருவ விட்டு அதை எடுத்து இட்லி பொடியோட எண்ணெயை கலந்து வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ நாளைக்கு தயவுசெய்து ஆனியன் சில்லி எல்லாம் போட்டு பண்ணி கொடுங்க வீட்டில். காமராஜ் ஹவார் யூ? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ஸோ உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்னால நிறைய டென்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த லைவில் உட்காந்து உங்கள்கிட்ட பேச வரும்போது ஆக்சுவலாக கீர்த்தி தான் இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுச்சு. ஸோ டென்ஷன் இருந்தாலும் லைவில் வந்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்கள் டென்ஷன்லாம் வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்லி ஸோ அதனால தான் நான் டுடே லைவே வந்தேன், இல்லைன்னா லைவ் நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். டு நாட் கிவ் ஃபேக் ஏஜ். காமராஜ் ஏஜ் வந்து நம்ம ஜஸ்ட் அ நம்பர் ப்ரோ, பட் நம்ம செல்ஃப் நம்ம வந்து எப்போவுமே அந்த ஒரு கம்மி ஏஜ்லேயே நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் 21ன்னு சொன்னேன். ஐம் 32. சூப்பர் ப்ரோ, 32. நீங்கள் மேரிடா ப்ரோ இல்லை அன்மேரிடா? பசங்க இருக்காங்களா, கல்யாணம் ஆயிருந்தா? ஓ சங்கீதா, ரியலி சாரி சங்கீதா, எனக்கு தெரியாது சங்கீதா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்கள் விடோ அண்ட் 2 பசங்க இருக்காங்க. இது பொம்பளை பொண்ணா இல்லை பையனா என்ன? நீங்கள் ஆக்சுவலாக ஜாப் பண்ணுறீங்களா என்ன? ஃபீல் பண்ணாதீங்க சங்கீதா, உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் வருவார். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை வந்து பிள்ளையார் கொடுப்பாரு. ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப பிரைவாக இருங்க. ஸோ ஒரு பெண் வந்து ரொம்ப 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 பிரைவான ஒரு லேடி இல்லையா பெண்கள்னாலே. ஸோ அவங்களால முடியாதது எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் பசங்களை நீங்கள் நிறைய லவ் கொடுத்து நீங்கள் வளர்க்குறீங்க. அவங்க சடன் ஏஜ் வரும்போது அந்த மொத்த லவ்வையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க சங்கீதா. லைஃப்பில் நிறைய மிராக்கல்ஸ் வரும், அது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வருவார். நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஏஜில் நான் உங்களை விட கம்மியாக கூட இருக்கலாம் மேபி, இருந்தாலும் என்னோடய மனசார நான் உங்களுக்கு வந்து நான் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபீல் மட்டும் பண்ணாதீங்க எப்போவுமே, புரியுதா? கஷ்டமாக இருக்கும், நான் அக்ரி பண்ணுறேன். நான் வந்து பெரியவங்க நான் பேசிட்டுலாம் போகலாம் ஃபிலாசபிலாம், பட் அது அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த வலி வேதனை என்னன்றது தெரியும். இருந்தாலும் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் கன்சோல் பண்ணுறதுக்கு தான் சங்கீதா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ஸ்மைல் பண்ணுங்கள், சிரித்து ஒரு இமோஜ் எனக்கு அனுப்புங்க. உங்கள் பசங்க பேர் என்னன்னு சொல்லுங்கள். முருகேஸ்வரி, ஓகே, நாளைக்கு செஞ்சிடலாம். செஞ்சு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, பார்க்குறேன் உண்மையாக நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு. கீர்த்தி, நான்லாம் யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணலப்பா. பொய் சொல்லுது கீர்த்தி, இப்போ தான் எனக்கு வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணுச்சு. ஸோ ஓகே. சாந்தி, எதுனா வருஷத்துக்கு முன்னாடி 21 வயசு. சாந்தி, போன வருஷம்தான் சாந்தி எனக்கு 21 வயசு. இப்போ அக்டோபர் வந்தால் 21. ஸோ என் வயசு நான் வச்சு நான் என்ன சொல்கிறது, எனக்கு இன்னும் யாரும் பொண்ணு கொடுக்கல சாந்தி. ஸோ நான் ஏஜெல்லாம் நான் எல்லாம் வெளிப்படையாக சொன்னால் அப்புறம் யாருனாச்சும் இதில் கூட என்ன லவ் பண்ணலாம், மேபி என்ன கரெக்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ அப்புறம் ஏஜ் தெரிஞ்ச அப்புறம் அவங்க ஓடிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் ஒன் டே நான் ஆனால் சொல்கிறேன் ஏஜ். ஸோ அது வரைக்கும் அது ஒரு மர்மமாகவே இருக்கட்டும். இட்ஸ் ஓகே ப்ரோ, ஐ எம் போல் கேர்ள் தான். சங்கீதா 2 சன்ஸ் தான். தேங்க்யூ, சூப்பர் சங்கீதா. போல்டாக இருங்க, ப்ரேவாக இருங்க. ஸோ லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு கிடைக்கும் சங்கீதா.
டோன்ட் வரி அபவுட் தட். பசங்க படிக்கிறாங்களா சங்கீதா? என்ன படிக்கிறாங்க? முருகேஸ்வரி கண்டிப்பாக அனுப்புகிறேன். நான் வெயிட் பண்ணுவேன் முருகேஸ்வரி, நீங்கள் அனுப்புகிறீங்களா இல்லையான்னு. டெஃபினட்டாக அனுப்பணும். கீர்த்தி ஆர்கேஎஸ்னால் என்ன கீர்த்தி? எனக்கு புரியலை. ஆர்கேஎஸ்னால் என்ன? உங்களுக்கு வேணும்னா ஊட்டியில் பொண்ணு பார்க்கட்டுமா? ஊட்டியில் பாருங்கள், மதுரையில் பாருங்கள், பாகிஸ்தானில் பாருங்கள், எங்கே வேணால் பாருங்கள். முதல்ல நமக்கு ஒரு பொண்ணு வேணும், அவ்வளோதான். அது எங்கே பார்த்தா இல்லை. தேங்க்யூ முருகேஸ்வரி, நீங்கள் இது சொன்னது. ஐ எம் 28 ரன்னிங். சூப்பர் சங்கீதா. 28 ரொம்ப கம்மி ஏஜாக தான் இருக்கும் உங்களுக்கு, பட் என்னோட கொஞ்சம் ஜாஸ்தி ஏஜாக தான் இருக்குது. ஹாய் மாரிஷ். என்ன மாரிஷ், கொஞ்ச நாள் ஆளே அப்ஸ்கேண்டட். என்னாச்சு? உங்கள் ஃப்ரெண்டு போட்டு பயங்கரமாக உங்களை அடிக்கிறாரா? அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. மாலதி ஹாய் டார்லிங். உமா கொடுக்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச் மாலதி, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. மூர்த்தி இல்லை சிஸ்டர் நீங்கள். ஸோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க மாரிஷன். கீர்த்தி சங்கீதா ஒரு சன்னுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் சன் 1.5 கிளாஸா? ஸோ எனிவே, ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் என்னோட விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சங்கீதா. ஓகேங்களா? எங்கள் எல்லாரோட சப்போர்ட்ஸ், லவ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ யூ டோன்ட் பேனிக் எனிதிங். மாரிஷ் நான் கொஞ்சம் பிஸி, அதுதான். ஸோ இட்ஸ் ஓகே மாரிஷ், உங்கள் ஃப்ரீ டைமில் மெசேஜ் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். சாப்பிட்டீங்களா பேபி? நோமா, நான் இன்னும் சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? பேபி பசியோடு தான் உட்காந்துட்ருக்கு. பார்த்தீங்களா, என்னோடய ஏஜ் நீங்கள் யாருமே நம்பல. ஆனால் மாலத்தி வந்து பாருங்கள் என்னை பேபின்னு கூப்பிட்றாங்க. பேபின்னா அப்போ என்ன சின்ன வயசுன்னு அர்த்தம். நான் சொன்னதை விட இவ்வளோ சின்ன வயசு. சாரி, இனிமேல் உங்களை அண்ணான்னு சொல்லலை. ஏஜ் 25. ஓ சாந்தி, என்னோட ஆக்சுவலாக நீங்கள் தான் ரொம்ப வயசு ஜாஸ்தியாக இருக்கிறீங்களே. ரம்யா ஹாய் ரம்யா. என்ன ரம்யா பிளாக்மெயிலாம் பண்ணுறீங்க? ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணலாம், அன்ஃபாலோ பண்ணிடுவேன்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்புனா நிலவை எல்லாம் வருது. மாலத்தி லவ் யூ ஸோ மச். ஐ டு லவ் யூ மாலத்தி. மாலத்தி மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே ஐ லவ் யூ. ஹாய் ஆன்டி லவ்வர். சிந்து உன்னையே ஆன்டின்னு சொல்லலாமா சிந்து? டூ பேட் சிந்து. உங்களை மிஸ் பண்ண. ஓ மாரிஷை கேட்குறியா கீர்த்தி? ஒரே பையன் இருக்கான், 3 years பேபி. ஓ சூப்பர். சாந்தி என்ன பண்ணுறாரு இப்போது? ப்ரீகேஜியா போக போகிறாரா இனிமே தான்? சங்கீதா தேங்க்ஸ் பாஸ். என் தலை விதியில் அப்படி இருக்கு, என்ன பண்ண முடியும்? நம்ம பிறக்கும் போதே காட் நிறைய விஷயம் நமக்கு டிசைட் பண்ணியிருப்பார். ஸோ இது கூட நம்ம எங்கெங்கேயோ இருக்கோம், பட் இந்த லைவில் நம்ம எல்லாருமே நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பேசுகிறோம். ஸோ நான் போடுற மொக்கையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே காட் வந்து நம்ம தலையில் எழுதுனது தான். இருந்தாலும் அந்த காட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ்ஸை வந்து கிடைக்கிறதுக்கு எழுதுவார் சங்கீதா. நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் நிறைய விஷயம் வந்து நான் ப்ரெடிட் பண்ணுவேன். என்னோடய ப்ரெடிட் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நான் சொன்னேன்னா. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பார். ஸோ நீங்கள் அப்போ எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணோம், அப்ரஜித் நீ சொன்ன மாதிரி என் லைஃப்பில் சூப்பரான ஒரு ஆள் ஒருத்தர் வந்திருக்காருன்னு. ஸோ அப்போ எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட் வாங்கி தரணும் சங்கீதா. ப்ராமிஸ், இது நடக்கும், நிஜமாக நடக்கும். ஏன்னா நான் சொன்னேன்னா சில விஷயங்கள் அப்படியே நடக்கும், உண்மை. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேங்களா?
எல்லாமே நல்லதே நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். யார் சிஸ்டர் அவங்களுக்குள்ள? ரமலான் செல்லம், ஹாய் செல்லம், ஹாய் ரமலான். எப்படி ரமலான் இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மாலத்தி, வாய் மாலத்தி, க்ரையிங், டோன்ட் க்ரைமா. ஏன் இப்போ தான் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணீங்க ஐ லவ் யூலாம் சொல்லி, அதுக்குள்ளே அழுதா? ஏன் இந்த மாதிரி? ஸ்மைல் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. பின்ன எவ்வளோ கடுப்பாக்கிட்ட, எவ்வளோ சாரி ரம்யா. நான் நிஜமாக எனக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய வரனால நிறைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து பார்க்க முடியல, மிஸ் ஆகிடுது. என்னோடய ஓல்டு வீடியோஸு கூட நிறைய வரனால. ஸோ அதனால் நான் உங்களை ஹர்ட் பண்ணணும், உங்கள் ரிக்வஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னா என்னோடய தாட் கிடையாது. ஸோ என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஹாய் உமா, நல்லா இருக்கிறீங்களா உமா? சாப்பிட்டீங்களா? எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்களா இல்லை வீட்லையா? கீர்த்தி, எஸ் ஐ திங்க் மாரிஷ்க்கு ரிப்ளை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். உமா சிஸ்டர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? ரியலி சாரி ரம்யா, சாரி, ஐ லவ் யூ டூ. ஏன் நான் நிஜமாக உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் அக்செப்ட் பண்ணாமலாம் இல்லை, சரிங்களா? ஐ ரியலி சாரி, மன்னிச்சிருங்க. உங்களை தான் சிஸ்டர். கீர்த்தி தனி உலகத்திலே வாழ்ந்துட்டுருக்கு. எந்த ஊர் மச்சி? நான் சென்னை பையன். நீங்கள் ஆக்சுவலாக எந்த ஊர்? மிஸ் யூ டூ கீர்த்தி. ஓ மை காட், இந்த மாரிஷும் கீர்த்தியும் பயங்கரமாக அன்பு மழை பொழிஞ்சு தள்ளுதுங்க. 2 பேருக்கும் சூனியம் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நீலுஃபர், உங்கள் மொக்க கேளுன்னு காட் எழுதியிருக்காரா? யா எழுதுனாரா? எழுதுனார் தான். அதுதானே நீலுஃபர், நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பாரு. இப்போ இதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும், என்ன பண்ணுறது. ஹாய் கீர்த்தி, சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? உமா, இந்த உமா, கீர்த்தி, மாரிஷ், இவங்க 3 பேரும் ஒரு டைப் ஆகிட்டாங்க இப்போது. மாலத்தி, குட் நைட் உமா. குட் நைட் மாலத்தி, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த லைவ் வந்து பார்த்ததுக்கு, உங்களோட டைம் எடுத்து. ஸோ நல்லா சாப்பிட்டு தூங்குங்க மாலத்தி, நாளைக்காக நம்ம மீட் பண்ணலாம். ஓகே தம்பி, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். முருகேஸ்வரி, குட் நைட் முருகேஸ்வரி. நல்லா சாப்பிடுங்க, இட்லியும் பீன்ஸ் குழம்பையும் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. நாளைக்கு தோசை போட்டு அனுப்புங்க. சாப்பிட்டாச்சா நண்பா? மாரிஷ், நான் இன்னும் சாப்பிடல மாரிஷ். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டோம் உமா சிஸ்டர். உமா ஒர்க்கில் இருக்கிறீங்களா உமா? இன்றைக்கி எப்படி நைட் வரைக்கும் போமா? கணபதி, நான் சாப்பிடல கணபதி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ரம்யா வந்து ஹாட் கொடுத்துருக்குறீங்க, இந்தாங்க ரம்யா ஹாட். சாப்பிட்டேன் சிஸ்டர், நீங்கள் சாப்பிட்டீங்களா? புகழேந்தி, ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கிறீங்களா ப்ரோ? சாப்பிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஐ மிஸ் யூ டூ சிஸ்டர். அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிட்டு போட்டோம். என் பசங்க ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருந்தால் போதும், இன்னொரு லைஃப் வேண்டாம். நான் எப்படி எடப்பாடி, என்னது எடப்பாடியோ அது போட்டிருக்கிறீங்க. நான் இப்படியே தான் ஆக்டிங் நினைக்கிறேன். பசங்க ஹாப்பியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லைஃப் ஒன்று தேடிக்கோங்க சங்கீதா. லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் யாருமே வரமாட்டாங்க சங்கீதா. ஸோ பசங்க இருக்காங்க எல்லாம் ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசிங்க கொஞ்சம். உங்கள் லைஃப் இது, நான் இன்டர்ஃபை பண்ணக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்கள் லைஃபுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுங்க, ஓகேங்களா? ஹாய் டியர் கார்த்திகா. ஹாய் கார்த்திகா, எப்படி இருக்கிறீங்க? மாலத்தி, ஓகே, லவ் யூ பேபி. ஐ டு லவ் யூ மாலத்தி. டுடே ரீல்ஸ்
சூப்பர்ப்பா நிலுஃபர். தேங்க்யூ நிலுஃபர், தேங்க்யூ ஸோ மச் என்னோட ரீல்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. பட் நான் நல்லா இருக்குன்னா நல்லா இல்லையா அதை சொல்ல பாருங்க நீங்கள். தோசை வேணுமா பூசை வேணுமா? எனக்கு கல்யாணம் தான் வேணும், தோசை வேணாம் பூசை வேணாம். உமா ஐ லவ் யூ சிஸ்டர். ஓ மை காட், இந்த அக்கா தங்கச்சிங்க தொல்லை தாங்க முடியல. புகழேந்தி ப்ரோ சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல ப்ரோ, இனிமேல் தான் சாப்பிட்ணும். நீங்கள் என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இன்னைக்கு டே உங்களுக்கு எப்படி போச்சு ஆக்சுவலாக? இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும். மாரிஷ் ஐ திங்க் கீர்த்தி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சேலம் இளம்பிள்ளை. ஓ சேலமில் இருக்கிறீங்களா நீங்கள்? சூப்பர் சூப்பர் சங்கீதா. ஹாய் ஹாய் கணபதி. நேற்று ஆக்சுவலாக உங்கள் பேர் சொன்னீங்க, ஐ ஃபர்கட் தட், ஸோ சாரி உங்கள் பேர் நான் மறந்ததுக்கு. அஞ்சு ஹாய் அஞ்சு, நல்லா இருக்கிறீங்களா? கீர்த்தி லவ் யூ டூ சிஸ்டர். சச்சோ. துளசிதரன் வீட்டில் தான் இருக்காரு, நெக்ஸ்ட் இயர் தான் ப்ரீகேஜி. ஓ நைஸ் நைஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் சரி ஓகே, நல்லபடியாக ஸ்கூலில் போய் சேருங்க. துளசிதாரன் எப்படி அடம் பிடிப்பாரா, நல்லா சமத்து பையனாக இருப்பாரா, என்ன மாதிரி? நிலுஃபர் பொண்ணு பார்த்துருவோம் பாரு நிலுஃபர். கடந்த 10 நாளாக இப்படி தான் நிலுஃபர் நீ சொல்கிற. கீர்த்தி சிஸ்டர் என்ன வீடியோ பார்த்தீங்களா? ஓ கீர்த்தியை கேட்குறீங்க. டுடே ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன சமைச்சாங்க தெரியுமா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். இதுதான் என்னோட ஆஃப்டர்நூன். ஆக்சுவலாக நான் வந்து மீல் ஒயிட் ரைஸ் சாப்பிடல, நண்டு கிரேவி ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் சாப்பிட்டேன், நண்டு நான் சாப்பிடல. ஃபிஷ் மட்டும் வந்து ஃப்ரை பண்ணது ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டேன். ஸோ உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன மாதிரியான ஃபுட்டு இருந்துச்சு? சங்கீதா குட் நைட் மச்சி, நல்ல பொண்ணு கிடைக்கும், ஹாப்பி லைஃப் ஃபார் யூ. தேங்க்யூ சங்கீதா. எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல பையன் கிடைப்பான், ஓகேங்களா? நீங்கள் எனக்கு விஷ் பண்ண மாதிரி நானும் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஹாப்பி லைஃப் ஃபார் யூ. ஓகே பாய், நல்லா போய் சாப்பிட்டு தூங்குங்க, ஓகேங்களா? குட் நைட். நாளைக்கு நம்ம மறுபடியும் பார்க்கலாம் சங்கீதா. பார்த்தேன் உமா சிஸ்டர், சாரி பெயின் ஓகேவா? உமா யா உமா பெயின் ஓகே ஆயிடுச்சு உமா, இப்போ நான் ஆல்ரைட் தான். யா சூப்பராக போச்சு. நீங்கள் மேகி சாப்பிட்டேன். என்ன ப்ரோ மேகி சின்ன குழந்த மாதிரி சொல்கிறீங்க, மேகி சாப்பிட்றீங்க? ஆனால் மேகி கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் சமைச்சா மேகி நல்லா இருக்காது, பிடிக்காது. என் சிஸ்டர் வந்து ஆக்சுவலாக மேகி நல்லா சமைக்கும். அது கொஞ்சம் அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும் சாப்பிட. அதில் கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கும் போது சாப்பிட்டோன்னா. ஸோ நீங்கள் எந்த மாதிரி, நீங்களே சமைச்சிங்களா? யார் சமைச்சா மேகி? புகழேந்தி. கீர்த்தி பர்த்டே எப்படி போச்சுடா? சாரிடா பிஸி, அதான் கேட்க முடியல. இது கீர்த்தி தான் பதில் சொல்லும். வாவ் நீலுஃபர் இப்போ மட்டும் வரையே 2-3 நாளுக்கு முன்னாடிலாம் மட்டன் தின்ன, ஃபிஷ்ஷு தின்ன, சிக்கன் தின்னலாம் சொல்லும்போது எங்களுக்கும் இப்படி தானே இருந்திருக்கும், நாக்கு எச்ச விட்ற மாதிரி. உமாவும் வாய ஆணு மீனுக்கு. உமா நீங்களே ஹோட்டலில் தான் இருக்கிறீங்க, ஹோட்டலில் சமைக்கிறது எல்லாமே ஒரு கட்டலாம்ல நீங்கள். சங்கீதா பார்க்கலாம், பார்க்கலாம் சங்கீதா. லைவ் வந்தால் தான் எனக்கு தூக்கமாக வருது. ஆனால் நான் தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 2 o'clock 3 o'clock ஆகுது, மிட் நைட் வரைக்கும். தூக்கம் வருதா?
தூக்கம் அதுதான் எனக்கு. நான் அலோனாக பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டீங்களா? ஸோ அதனால் தூக்கம் வருது. ரொம்ப சூப்பராக போச்சு மாரிஸ். நான் இல்லை ப்ரோ, தம்பி அடைச்சி என்னையா இது தூக்கம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. கொட்டாவி சின்னதில் வந்து சொல்லுவாங்க, சின்னதில் இப்போ கூட மோஸ்ட்லி சொல்லுவாங்க. ஒரு ஒரு 10 பேரோ ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல சரி ஒருத்தர் இருந்தால் கூட நம்ம கொட்டாவி விட்டால் அந்த கொட்டாவி அவங்களுக்கும் அப்படியே போய் அந்த வியாதி அவங்களுக்கும் வருமா, அவங்களும் கொட்டாவி விடுவாங்களாம். ஸோ நான் இங்கே விட்ட கொட்டாவி பார்த்து நீங்கள் எதனாச்சும் கொட்டாவி விட்டீங்களா? இல்லை ப்ரோ, தம்பி தான் சமைச்சாரு. சூப்பர் ப்ரோ. அப்போ நீங்கள் பேச்சுலர்ஸா? தம்பி சமைச்சாருன்னா நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? புகழேந்தி. என்ன தூக்கம் வருதா சார்? தெரியல உமா, நிஜமா தெரியல உமா. லைவ் வந்தாலே தூக்கமாக வருது. லைவ் முடிச்சு போன அப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குது உமா. நைட்டு கூட நான் எத்தனை மணிக்கு 4 மணி தூங்க போனது ஐ திங்க் 2:30 நினைக்கிறேன். 2:30 தூங்க போயிட்டு 4 o'clock எனக்கு தூக்கம் முழிச்சிக்கிச்சு. தூக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கிட்ட தூக்கம் வராமே அப்படி யோசனையாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். வயசாச்சு உமா, அதான் உமா இந்த மாதிரிலாம் ஆகுது. அபினேஷ், ஹாய் ஹாய் அபினேஷ், நல்லா இருக்கிறீங்களா? மாரிஷ் மாம்ஸ், எங்கள் மம்மி வந்து இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க. இட்லி சாம்பார். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நான் திண்டிவனம் ப்ரோ. நான் சென்னை ப்ரோ. நீங்கள் திண்டிவனம்ங்களா? திண்டிவனம்லாம் இப்போ வேறு லெவலில் போயிடுச்சுல. ஒரு டைமில் திண்டிவனம்லாம் ரொம்ப வில்லேஜ் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சிட்டி ஆயிடுச்சுல. இன்னும் சாப்பிடலை, இனிமேல் தான். மாரிஷ், என்ன மாரிஷ் எப்பவுமே நைட்டில் சாப்பிட மாட்டீங்க? என்னன்னு சொல்கிறது, உன்னை பார்த்தா எனக்கு தூக்கம் வருது. சாரி அவினேஷ், தூக்கம் வருதுங்களா? எனக்கு என்னன்னு தெரில, இந்த லைவ் வந்தாலே கொட்டாவியாக வந்துக்கிட்டே இருக்கு. மேபி நான் அலோனாக உட்காந்து பேசுகிறனாலையா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ரிக்வஸ்ட் தரீங்க. சரி, யாருன்னா ஒருத்தர் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, நான் கீர்த்தியவே ட்ரை பண்ணுறேன். அம்மா எங்க இருக்காங்க? உமா அம்மா வந்து அவங்க ரூம்ல அடைச்சி சின்னதுல சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கம் வந்துட்டு இருந்தா டான்ஸ் ஆடணும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் ஆடணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்களும் இந்த மாதிரி என் கூட ஆடுறீங்களா டான்ஸ்? அப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பிரிஸ்க் ஆகும்னு சொல்லுவாங்களே. எங்க மம்மி ஆக்சுவலா படுத்துட்டு இருக்காங்க. யூடியூப்ல வந்து நான் டிவியில கனெக்ட் பண்ணியிருக்கனால அதுல இந்த வில்லேஜ் குக்கிங் வரும்ல, இன்னைக்கு ஒரு புடி செம்மையா பிடிக்க போறோம். ஆல்வேஸ் வெல்கம் சொல்லுவார்ல, அந்த இதை தான் வச்சிருக்கேன். ஸோ அவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் சமைச்சிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கீர்த்தி வேணா? ஆனா அப்போ நீ இதுல ரிக்வஸ்ட் நீ கொடுக்கலையா? அப்பயே இதுல எனக்கு காமிக்குது when someone joins anyone who can see the live videosனு வருது. இல்ல இதுல வந்து வரவங்களை அப்படியே இதுலயே காமிக்குமா இல்ல அவங்க கொடுத்தா காமிக்குமான்னு தெரியல எனக்கு. சூப்பர் ப்ரோ, தென்காசிங்களா? ஓகே ஓகே. உமா, கீர்த்தி என்ன சாப்பிட்டீங்க? கீர்த்தி என்ன சாப்பிட்டுச்சு? பாஸ்தா சாப்பிட்டுருக்கு. கீர்த்தியோட அம்மா பாஸ்தா ஆக்கி கொடுத்துருக்காங்க. நாஸ்டாவை சாப்பிட்டுருக்கு கீர்த்தி. நல்லா சாப்பிட்டு தெம்பா உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன்.
அதான் நான் சொல்லிட்டேனே நீ பாஸ்தா சாப்பிட்டேன்னு, அப்புறம் என்ன நீ வேற தனியா சொல்ற? சோ நம்ம காஃபி போட்டு குடிக்கலாமா? நீங்க எல்லாருமே நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தீங்களே காஃபி வேணும் டீ வேணும்னு சொல்லி. ஸோ காஃபி போடலாமா? பட் கிச்சன் வந்து கொஞ்சம் மேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது. ஓகே, ஏன்னா க்ளீன் பண்ணுறவங்க காலையில் தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ என்விலாம் சமைச்சனால கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். நான் சொல்லுவேன், சொல்லிக்கோ. யார் வேணா சொன்னா? கீர்த்தி. சரி, நம்ம போய் காஃபி போடலாம். போய் போடு. வர. யா, உனக்கு அப்போ சுகர் கம்மியா ஜாஸ்தியா ஸ்ட்ராங்கா லைட்டா? நானும் சொல்லுவோம் சிஸ்டர். பாஸ்தாவா? சூப்பர் சூப்பர். ஆமாமா உமா கேளுங்க, பாஸ்தா தனியா சாப்பிட்டுருக்கு. பர்த்டேக்கு ஒரு கேக் கூட கொடுக்கல கீர்த்தி. பாஸ்தா சாப்பிட்டுருக்கியா கீர்த்தி? சிஸ்டர் நான் வேற கிட்டையும் பேச மாட்டேன். நான் வேற கிட்டையும் பேச மாட்டேனா? சிஸ்டர் நான் வேற கிட்டையும் பேச மாட்டேயா? புரியல கீர்த்தி, யார சொல்ற? ஆமா சிஸ்டர். மகாலட்சுமி. ஹாய் ஜி. ஹாய். நல்லா இருக்கிறீங்களா? பேரே எவ்வளவு மங்களகரமா இருக்கு, மகாலட்சுமி. சாப்பிட்டீங்களா ப்ரோ? நான் என்ன சாப்பிடல மகாலட்சுமி, இனிமேதான் சாப்பிடணும். உமா காஃபி தானே உமா? செம்மையா போட போறோம் உமா காஃபி. உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியா கம்மியா லைட்டா ஸ்ட்ராங்கா? அதை மட்டும் சொல்லுங்க. மம்மி செஞ்சாங்க. யா கீர்த்தி தெரியுமே உங்க மம்மி செஞ்சு கொடுத்தாங்கன்னு. மம்மி கிட்ட சொல்லி எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் செஞ்சு தர சொல்லணும், தனியா செஞ்சு சாப்பிடக்கூடாது. ஓகே, முதல்ல நம்ம போய் முதல்ல காஃபி போடுறது எப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முத்துலட்சுமிய நேம் யார் அழகான நேமா வச்சிருக்காங்க உங்க பேரண்ட்ஸ். முத்து. நீங்க தான் உங்க வீட்டுக்கு சொத்தா? முத்துலட்சுமி. எனக்கு ஒரு கப் காஃபி. யா ஷுவர் மாரேஷ், உங்களுக்கு ஒரு கப்பு தரேன். சோ முதலில் காஃபி போடுவது எப்படி என்றது நாம் கற்றுக்கொள்வோம். முதல் வந்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் லைட்டரால் டக் என்று. அடுப்பில் நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் பொழுது ஒரு வாணலியை தூக்கி அடுப்பில் வைத்து அந்த வாணலில் பால் பாக்கெட்டை கட் செய்து பாலை அதில் ஊற்றவும். அதனுடன் சிறிதளவு தண்ணீரை ஊற்றவும். நிறைய தண்ணி ஊத்தினால் மிகவும் தண்ணியாக ஆகிவிடும் காஃபி. அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுங்கள். பால் கொதித்து பொங்கி வரும்போது அடுப்பை சிம்மில் வைங்கள். சிம்மில் வைத்த பிறகு மீண்டும் மீண்டும் பால் கொதித்து கொதித்து பாலின் பச்சை வாசனை போய் சிறிதளவு திக்காக மாறும். அப்பொழுது நாம் எந்த கப்பிலோ கிளாஸிலோ குடிக்க போறோமோ அதை நன்றாக கழுவ வேண்டும். ஏன்னா சுத்தம் தான் சோறு போடும். அதற்கு பிறகு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு சீனியை கொட்டி கொள்ளவும். அப்புறம் உங்களுக்கு என்ன பிராண்ட், என்ன இந்த மீச முடி வர இந்த மூக்குல போயிட்டு போயிட்டு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகுது, தும்பல் வரா மாதிரி. அழைச்சி அதுக்கப்புறம் காஃபி தூளை உங்களுக்கு கலருக்கு தேவை போல் ஸ்ட்ராங் ஆர் லைட் காஃபி தூளை போட்டு விடவும். போட்டுவிட்டு கொதிக்கும் பாலை அதில் ஊற்றி இப்படி ஒரு ஆத்து இப்படி ஒரு ஆத்து என்று ஆத்தி நாம் குடித்தால் அதுதான் நன்றான காஃபி. நன்றான காஃபி. அப்படி ஒரு காஃபியை தான் நாம் இப்பொழுது போட போறோம். சிஸ்டர் வேற யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். ஐ திங்க் கீர்த்தி என்கிட்ட தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ காண்டாயிடுச்சு போல. ஏன் கீர்த்தி அதுக்குள்ள காண்டாயிட்ட? சூப்பர், லைட்டா போடுங்க உமா. ஷுவர் ஷுவர், நான் லைட்டா தான் போடுறேன். மகாலட்சுமி பயங்கரமா சிரிக்கிறீங்க. சிஸ்டர் டீ காஃபி எல்லாம் குடிக்காதீங்க. இது சிஸ்டரை சொல்ற மாதிரி தெரியலையே. கீர்த்தி. கீர்த்தி நம்ம டீ சாப்பிடலாம். கீர்த்தி தான் பிளாக் டீ தானே குடிக்கும். கீர்த்தி ஐம் டீ லவர் பா. ஓ சூப்பர். காஃபிக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் ஆகுமா? தலையில கை வச்சுட்டு ஓடிடுச்சு. சும்மா உமா போல என்டர்டைன் பண்றதுக்கு அப்படி சொன்னேன். முடியலப்பா அபினேஷ். எனக்கு டீ காஃபி பிடிக்கலாம், பழக்கம் இல்லை, அதான் தெரியுமே. போதும் 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 போதும். சரி வாங்க இப்ப போய் நம்ம பாலை முதல்ல காய்ச்சலாம். ஓகேயா?
நான் மொபைல் இதுல இருந்து எடுத்துங்க ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். நம்ம முதல்ல பாலை எடுக்க வேண்டும். ஒரு நிமிஷம். ஸ்டவ்வை ஆன் செய்யவும். ஆன் செய்துவிட்டேன். பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைக்கவும். பாத்திரத்தையும் வச்சுட்டேன். இப்பொழுது ஒரு பால் பாக்கெட்டை ஒரு கையால பால் பாக்கெட் எப்படி கட் பண்றது? மை காட், ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். இப்ப பாலை நம்ம கட் பண்ணா ஒரு கையால நான் எப்படி கட் பண்றது? ஒரே நிமிஷம். இப்போ பாலை அம்மா பாத்திரம் பயங்கர சூடாயிடுச்சு. இப்போ பாலை ஊத்தியாச்சு. அடுப்ப ஹைல வைக்கலாம். பாலை மீதி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுல கொட்டிடுச்சுன்னா அவ்வளவுதான். என்ன வச்சுட்டோமா? இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி கலக்கலாம். இப்போ இது நல்லா குதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்க யாருக்கெல்லாம் காஃபி வேணும், பால் கொதிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம அங்க இருந்துகிட்டு இல்ல? என்னது முடியல? உமா கீர்த்தி என்ன பண்ற? பிளாக் டீ எல்லாம் வேண்டாம், போதும் போதும். பிளாக் டீ நான் நாளைக்கு போட்டு தரேன் உமா. கீர்த்தி. உமா சிஸ்டர் ஹவாரி மாலதி. முடியல சாமி. ஏன் உமா முடியலையா? சும்மாதான் சிஸ்டர். ப்ரோ நானும் காஃபி போடுவேன். சூப்பர் புகழேந்தி. நாமளே இனிமே காஃபி போடணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், சமையல் பண்ணணும். எல்லா வேலையும் நம்மளதான் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? இப்பெல்லாம் பசங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் மாதிரி இது ஆயிடுச்சு, இந்த வேலையெல்லாம் பண்ணணும்ன்றது. தேவையில்லப்பா. வாய் கீர்த்தி காண்டுல பேசுற. ஹாய் தம்பி பிரேமா ஜி, நல்லா இருக்கிறீங்களா? நீங்க காஃபி போடுங்க, அப்புறம் சொல்றோம். வேணுமா வேண்டாமா? மாரிஷ் நான் செம்மையா காஃபி போடுவேன். மாரிஷ் டீ காஃபிஸ்லாம். மாரி சிஸ்டர் சூப்பர். ஓ, என்ன கலாச்சிட்டாங்களாமா, அதுக்கு கீர்த்தி உடனே சூப்பர் இருந்து. எப்படி இருக்கீங்க பிரேமாஜி? நான் நல்லா இருக்கேன் பிரேமாஜி, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? காஃபி குடிக்கிறீங்களா பிரேமாஜி? இப்பதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன். பால் பொங்குற மாதிரி அங்கங்க நுர வருது. பால் பொங்குற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஓகேயா? ஆக்சுவலா இந்த கப்பு தான் என்னோட ஃபேவரட் கப்பு. இது நான் 2 பேரா வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஒரு பேரை நான் உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் யூஸ் பண்றேன். எனக்கு இந்த கப்ல ஹாட் வாட்டர் குடிக்கிறதுல எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இது பார்க்கவே எனக்கு என்னவோ செம்மையா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் கப்பு? பால் பொங்குது, எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நிலைக்கல ஆடாரு. ராத்திரியில இந்த பைத்தியக்காரங்கிட்ட நம்ம சிக்கிட்ட வேடாலு. உங்களை பொங்கலோ பொங்கல் தானே நான் சொல்ல சொன்னேன், பட் யாருமே சொல்லவே இல்லை. பால் கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுகர் எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி சுகர் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். ஓவர் ஸ்வீட்னஸா இருந்தா எனக்கு ஒரு மாதிரி மவுத்தெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. கொடுங்க. பிரேமா இப்பதான் பால் பொங்கிருக்கு. பிரேமா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு காஃபி போட்டு தரேன். உமா சிஸ்டர், எஸ் நான் எப்பவுமே எல்லா வேலையும் பண்ணுவேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. புகழேந்தி ப்ரோ, இப்பெல்லாம் நம்ம தான் பண்ணி ஆகணும். என்ன பண்றது ப்ரோ?
சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு வர வரைக்கும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பாத்துப்பாங்க, உங்களை டேக் கேர் பண்றது எல்லாமே. நான் ஒரு காஃபி லவர் பிரேமா, தெரியும், அதனால தான் நான் இப்போ காஃபி உங்களுக்கு போடுறேன். இல்லைன்னா நான் டீ போட்டிருக்க மாட்டேனா. பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, அது ஒண்ணு உடைச்சதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. அதனால இதை பத்திரமா தான் வச்சுப்பேன். சூப்பர் கப்பு உமா, தேங்க்யூ உமா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆக்சுவலா வந்து டீ கப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அதுல நம்ம டீ ஊத்தி குடிக்கும் போது நமக்கு ஒரு ஃபீலே ஒரு செம்மையா இருக்கும். அந்த கப்பை கொஞ்சம் வெயிட்டா இருக்குமா, அந்த வெயிட்டோட எடுத்து குடிக்கிறதுக்கு. நைஸ் கப் புகழேந்தி, தேங்க்யூ புகழேந்தி. கீர்த்தி சொல்லுங்க. சூப்பர் கப்பு மாரிஷ், தேங்க்யூ பிரேமா. நாக்க தள்ளிட்டாங்க. வாய் பிரேமா, நான் பேசினதுக்கு நாக்க தள்ளிட்டீங்க. இப்ப பால் நல்லா கொதிச்சிடுச்சா? இப்போ நம்ம கப்புல போட்டு ஆத்த முடியாது, அதனால 2 கிளாஸ் இப்படி எடுத்து வச்சுக்கணும். இந்த கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அதுல சுகர் ஆட் பண்ணணும். உங்க எல்லாருக்கும் சுகர் எவ்வளவு போடணும்? நான் வந்து மேக்சிமம் இவ்வளவு சுகர் தான் போடுவேன். இதுவே ஐ திங்க் கொஞ்சம் ஜாஸ்தி காஃபினால, இல்லைன்னா இன்னும் கம்மியா தான் போட்டுப்பேன். டீ காஃபி வந்து குடிக்கிறதே நம்ம வந்து கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஸோ அதுல நிறைய காஃபி சாரி சுகர் சேர்த்தோம்னா அது ஒரு பாயாசம் குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுது. ஆனா நிறைய பேருக்கு அதான் பிடிச்சிருக்கு. இப்போ நான் வந்து ப்ரூ காஃபி தூள் தான் வாங்கி போட்டு வச்சிருக்கோம் டப்பால. ஸோ அந்த காஃபி தூள் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் குடிப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். போட்டாச்சா? இப்போ காஃபி தூள் டப்பாவை நம்ம டைட்டா மூடிக்கலாம், இல்லைன்னா கட்டி ஆயிடும். இப்போ இந்த கொதிக்கிற பாலை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு, பால் வந்து இந்த மலாயெல்லாம் இல்லாம அப்படியே ஊத்தலாம். செம்மையா இருக்குல்ல? ஊத்தியாச்சா? இப்போ இதுல ஒரு ஆத்து, டீ கடையில போடுற மாதிரியே இருக்குல்ல இந்த ஆத்துறதெல்லாம், இதுல ஒரு ஆத்து. அதுக்கப்புறம் இதை தூக்கி என் கப்புல ஊத்து. ஊத்தியாச்சா? இப்ப அப்படியே க்ளோஸ் அப்ல போய் ஒரு இது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், காஃபி எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு காஃபி? நுரையெல்லாம் பாத்தீங்களா? கடையில போட்ட மாதிரியே. இப்போ இதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த காஃபிய உங்களுக்கு காமிச்சிட்டே எடுத்துட்டு போறேன். எப்படி இந்த காஃபியை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் டெம்ப்டா இருக்குமே குடிக்கணும்னு? எப்படி இருக்கு காஃபி? காஃபி காஃபி காஃபி. நிறைய பேர் வந்து காஃபி வேணும்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ காஃபி குடிக்கிறீங்களா? குடிங்க. ப்ரூ காஃபியோட வாசனை தான் வேற லெவல்ல இருக்கு. உம் பொங்கலை பொங்கல் நான் ஸ்டாண்ட வச்சுக்கிறேன் இதை மொபைல மட்டும். அங்க காஃபி போற கேப்ல நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு காஃபி லவர், பத்திரமா வச்சுக்கோங்க, கப்பு சூப்பரு, நைஸ் கப். கீர்த்தி சொல்லுங்க கப் சூப்பர் மாரீஷ், நாக்க தள்ளிட்டீங்க. எந்த ஊரு நீங்க? பிரேமா கேட்டிருக்காங்க. நான் சென்னை பையன். நீங்க எந்த ஊரு? புகழேந்தி மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருக்காரு, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி இருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, அது போதும், எது போதும். மில்கோ மில்க் புகழேந்தி. மில்கோ மில்க் மாரிஷ், காமெடி பண்ணிட்டீங்க. உமா தலையிலேயே கை வச்சிட்டீங்க. பிரேமா வா, காஃபியோட பார்க்கவே செம்மையா இருக்குல்ல?
நாங்க சொல்லலாம்ப்பா எப்படி இருக்குன்னு. நாங்க சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ மாரீஷ் குடிக்கணும் போல இருக்கு. யா பிரேமா இந்தாங்க குடிங்க. எப்படிடா இதுல காமிக்கிறது? இப்படியே காமிச்சா ஊத்திரம் போல இருக்கு. குடிக்கிறீங்களா? இந்தாங்க. நானும் ஸ்டாண்ட்ல தான் குடிப்பேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ, குடிங்க. சிஸ்டர் நீங்க குடிக்காதீங்க. ஆடங்கப்பா கீர்த்தி, குடிக்கிறவங்கள சாப்பிட்றவங்களாம் சாப்பிடக்கூடாது சொல்லக்கூடாது. குடிக்கிறவங்கன்னா ஓகே ஓகே கீர்த்தி. நைஸ் காஃபி ப்ரோ. யா புகழேந்தி ப்ரோ, நீங்களும் குடிங்க ப்ரோ. ரொம்ப நேரமா என் மொக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட சார்பா நான் இப்ப சிப் பண்றேன். ம் அடடடடடா. ஒரு ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஷெஃப் போட்ட மாதிரி இருக்கு இந்த காஃபி. ஸோ உங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு இந்த காஃபி வந்து குடிக்கணும்னு வந்து உங்களுக்கு காட் எழுதலைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காஃபி எதனா வேணா எனக்கு சொன்னீங்கன்னா நான் கொரியர் வேணா உங்களுக்கு பண்ணி விடுறேன். சூப்பர் போதும். சுகர் போதும்னு சொன்னேன். ஓ ஓகே பிரேமா. நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் பிரேமா. நான் ஸ்வீட் சாப்பிட்டா கூட எனக்கு வந்து ஓவர் ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா அது திகட்ட ஆரம்பிச்சிடும். லைட் ஸ்வீட்டா இருந்தா நிறைய ஸ்வீட் சாப்பிடலாம். நான் 12 மணிக்கு குடிப்பேன் கீர்த்தி. காஃபி ஆகுமா? காஃபி ஆர் டீ? முடியலடா சாமி மாரீஷ். முடியலையா? வை முடியலன்னா தயவுசெய்து கீர்த்தி கிட்ட ஒரு மாத்திரையை கேளுங்க. அது பொண்ணு கொடுக்கும் மாத்திரை. ஆமா ஆமா சிஸ்டர், நல்லா ஜோடி சேர்ந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? உமா வேணுமா? உமா இந்தாங்க உமா. ஆனா நான் வந்து குடிச்சிட்டேன், சாரி. இந்தாங்க. குடிங்க சிஸ்டர். புகழேந்தி ப்ரோ. எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வந்து நல்ல சூடா ஒரு காஃபி ஒரு டீ, அதுவும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியா குடிக்கும் போது செம்மையா இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து டீ கடையெல்லாம் போய் டீ குடிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. நான் அலோனா போய் நான் டீ கடையெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸோட போனா மட்டும்தான், அதுவும் இந்த கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி டீ கடையை பார்த்து போய் உட்காந்து கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு டீ குடிப்போம். அப்பெல்லாம் நான் வந்து 2 3 டீ கூட குடிப்பேன் நான். ஏன்னா எனக்கு இந்த கம்மியா அந்த குவான்டிட்டி குடிச்சாலும் எனக்கு குடிச்ச மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி நீங்களும் வந்து டீ காஃபிஸ் நிறைய குடிங்க, நல்லது உடம்புக்கு. மைண்டை ஃப்ரெஷ் அப் பண்ணும் முதல் விஷயமே. யா நான் பார்த்தனே உமா காலையில. ஒரு நல்ல சாங் ஒன்று போட்டிருந்தீங்க. அந்த ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு நல்லாவும் இருந்துச்சு. அந்த சாரீஸ் பட்டுப்புடவை இதெல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தீங்க அந்த சாரீஸ்ல இன்னைக்கு. பிரேமா நீங்களும் காஃபி சூப்பரா போடுவீங்களா பிரேமா? அப்ப சியர்ஸ் பண்ணுங்க பிரேமா. சியர்ஸ். காஃபி டீ என்றது வந்து ஒரு கலை இல்ல பிரேமா? எல்லாருமே காஃபி டீ போடுவாங்க. ஆனா அந்த ஃபிளேவர்ஸை கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றது. இன்னொன்னு வந்து அதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபிளேவர்ஸ் அதிகமா கொடுக்குறது. இப்ப நான் ஆத்துனல்ல, அந்த மாதிரி ஆத்தும் போது தான் வந்து அது கரெக்டா வந்து மிக்ஸ் ஆகி அந்த நுரையெல்லாம் வரும்போது தான் அந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும். மாரீஷ், நான் ஆல்ரெடி அப்ரஜித் மேல கோவமா இருக்கேன். வாய் சின்ன பையன் மேல கோவமா இருக்கிறீங்க மாரீஷ்? ஐம் பாவம். உமா இல்ல. ஐயோ உமா போய் வேணா செக் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நான் காலையில அந்த சாரியோட கலர் வந்து ரெட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதோ ஒரு மாமா அந்த மாதிரி ஒரு சாங் தான் வரும், பழைய சாங், 90s சாங். அந்த சாங்க்கு தான் நான் சூப்பர்னு போட்டிருப்பேன்.
புகழேந்தி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ என்னோட வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு. தமிழ் அரசி நான் சாப்பிடலம்மா செல்லக்குட்டி. என்ன பாரு எவ்வளவு அழகா தங்கம்னு கூப்பிடுறாங்க அவங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் தங்கம் தானே, என்னை கூட்டு போய் மார்வாடி கடையில அடகு வைக்கிறீங்களா தமிழ் அரசி? நான் இருக்கிற வெயிட்டுக்கு அவர் எவ்வளவு தரான்னு பாக்கலாம். நம்ம வேணா ஷேர் பண்ணிக்கலாம் பாதி பாதியா. கூட்டு போறீங்களா? நான் குடிக்கிற சவுண்டு கேக்குதா? தேங்க்யூ உமா. பிரேமா சிரிக்கிறீங்க, வாவுன்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரேமா. பிரேமா நீங்க மேரிடா அன்மேரிடா? தங்கம் 24 கோல்டு இல்ல 48 கேரக்டா. அந்த கீர்த்தி அந்த மாரிஷ் அவங்க காதுல எல்லாம் மாரிஷ் தான் சொன்னதேவா? சாரி மாரிஷ். கீர்த்தி காதுல உளுற மாதிரி சொல்லுங்க. நான் பேசிட்டு காஃபியும் காலி பண்ணிட்டேன். ஐ ரியலி சாரி உங்க எல்லாரையும் பார்க்க வச்சு டெம்ட் ஏத்தி வெறுப்பேத்தி நான் குடிச்சதுக்கு. ஒரு ஆப்ஷன் இல்லைல்ல. நல்லா கேக்குது. மாடு கழனி மாடு அந்த தலைய அந்த பாத்திரத்துல விட்டு சாப்பாடு பெரட்டி சாப்பிடும்ல, அந்த கஞ்சி. அப்ப இந்த மாதிரி சவுண்டு தான் கேட்கும். அப்படிதான் கேட்டுச்சு பிரேமா. ஐ லைக் யூ தங்கம். ஐ டு லைக் யூ வைரம். நீங்க என்ன தங்கம்னு சொன்னீங்க, நான் உங்களை வைரம்னு சொல்றேன் தமிழரசி. சவுண்ட் இல்லாம குடிங்க. சவுண்ட் இல்லாம எப்படி குடிக்கிறது? முறுக்கு சாப்பிடும்போது அங்க தாங்க சவுண்ட் வரும். காஃபி குடிங்க அந்த சவுண்ட் வரதான் செய்யும் மாரிஷ். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. மேரிட்மா பிரேமா? சூப்பர் பிரேமா. மேரிட்னா நிறைய வேலை இருக்குமே பிரேமா வீட்டுல. ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க? உமா தங்கம் சூப்பர். தேங்க்யூ உமா. தயவு செய்து உமா நீங்கனாச்சும் என்ன போய் மார்வாடி கடையில அடமானம் வச்சு எவ்வளவு தராங்கன்னு கேளுங்க உமா. நான் எப்படியோ அரௌண்ட் 90 கேஜி இருக்கேன். ஸோ 90 கேஜிக்கு இன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு அப்பா எங்கேயோ வரும். உமா உங்களை நான் பாதி கொடுக்குறேன் உமா, எனக்கு பாதி. ஓகே? என்னவாம்? என்னது என்னவா கீர்த்தி? சூப்பர் காமெடி தங்கம். புகழேந்தி ப்ரோ நீங்களும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர் காமெடி தங்கம். என்ன ப்ரோ பண்றது? வாழ்க்கை 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 வாழ்வதற்கே ப்ரோ செம்ம காமெடி. ஐயோ 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 கீர்த்தி தலையில அடிச்சுக்குது. ஐயோ 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 இவனை எதுக்குன்னா நம்ம லைவுக்கு வர சொன்னோன்ற மாதிரியே இருக்கு. ஏய் அப்படி இல்ல. என்ன பிரேமா அப்படி இல்லைன்னா எப்படி? சீக்கிரம் சாப்பிடுங்க தங்கம். தமிழரசி வைரம் நான் சாப்பிடுறேன். பட் இப்போ காஃபி குடிச்சோடனே கொஞ்சம் வயிறு ஃபில்லான மாதிரியே இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் சூப்பர் பிரேமா. ஹவுஸ் ஒய்ஃப் தான் பிரேமா, பயங்கர வேலை இருக்கும். பெண்டு நிமிரும்ல. மாரிஷ் கீர்த்தி விடுப்பா பாத்துக்கலாம். ஓ கீர்த்தி நீங்களும் கூட்டு சேர்றீங்களா? எனக்கு வேணாம். ஏன் உமா? உங்க நல்ல ஆஃபர் கொடுக்குறோமா, யூஸ் பண்ணுங்க உமா. ஓகே சிஸ்டர். ஆமா ஆமா பிரேமா. தங்கம் வேணாம், உங்க ஆல்பம் போதுமா? என்னோட ஆல்பம் என்ன வேணும் உங்களுக்கு? என்னோட ஆல்பம்ல எல்லாம் பழைய போட்டோஸ் தான் இருக்கும். நைட் ஆனா லோ வோல்டேஜ் ஆக்கிடுறாங்க கரண்ட். உங்களதுல எப்படி லோ வோல்டேஜா இருக்கா எப்படி? இல்ல ஏசி கூட அவ்வளவு கூலிங் வர மாட்டேங்குது. இந்த ஒரு 1:30 வரைக்கும் 1 o'clock வரைக்குமே வந்து லோ வோல்டேஜா வச்சிருக்காங்க. ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னே தெரியல கவர்மெண்ட்.
வேற நான் ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து காஃபி விட வேணாம் சார் உமா லைஃப்ல கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணுமா கோல்டே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வேணா கோல்டு பெயிண்ட் வேணா அடிச்சுட்டு வரட்டுமா கோல்டு மாதிரியே இருப்பேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடலாம்னு நினைச்சேன் நைட் டின்னர். ஸோ ஆல்ரெடி மேரினேட் பண்ண ஃபிஷ் வந்து ஃப்ரீசர்ல தான் வச்சிருக்கேன் மீதி. ஸோ ஆனால் மைண்டு கொஞ்சம் வந்து டென்ஷனாக இருந்தனால இன்னைக்கு லைவே வேணாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் ஹெட்டேக்காகவும் இருந்தனால சரி அது காஃபியாக மாற்றிடலாம். நான் ஹெட்லைனே வந்து வாங்க சமைக்கலாம் காஃபின்னு போட்டேனே. ஓகே தங்கம், குட் நைட், சி த ட்ரீம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தமிழரசி. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எனக்கு ரிப்ளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. நம் கனவுகளில் சந்திப்போம் தமிழரசி. ஓகே, பாய், டேக் கேர். ஸோ எனி ஒன் ஆஸ்க் எனி கொஸ்டின் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா தானே நான் பேச முடியும். இல்லை நான் அலோனா நான் என்ன கண்டென்ட் கொடுக்கறது, என்ன வேற பேசுறது. வை டென்ஷன் அது பர்சனல் மாதிரி. ஸோ அது வேற விஷயம். வேற வேற விஷயம்னா தான் ஏதோ ஒரு இதுவாயிடும். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, நார்மலான ஒரு விஷயம். அப்போ வாங்க சார் உமா, கண்டிப்பா வருவோம்மா பெங்களூர். காலையில நீங்க வந்து பாருங்க, கதவை தட்டுவோம் வந்து, கதவை திறங்க உமா நான் தங்க வந்திருக்கேன்னு. நீங்களும் யா ஷுவர் தமிழரசி, கண்டிப்பா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். சொல்லுங்க கீர்த்தி சிஸ்டர், இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஓ நல்லா பார்த்தேன். என்ன ஒர்க் பண்றீங்க பிரேமா? நான் வெட்டி பையன் பிரேமா, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத தண்டம். நான் ஒரு யூஸ்லெஸ். என்ன பண்றது, இருக்கேன் கீர்த்தி மாறி. உமா எதுக்கு வாய பொழந்தீங்க உமா? ஏன் அப்படி சொல்லாதப்பா. யா உமா, சாரி யா பிரேமா. உமா சிரிக்கிறீங்களா உமா? என்ன டாபிக் வேற பேசலான்னு எனக்கு. ப்ரோ திண்டிவனம் வந்தா வீட்டுக்கு வாங்க ப்ரோ. ஷுவரா வரேன் ப்ரோ. ஆக்சுவலா திண்டிவனம் வந்து போரூர்ல இருந்து எவ்வளவு தூரம் ப்ரோ? ரொம்ப 2 hours ஆகுமா திண்டிவனம்? முனியன் சாமி ஜாயின் பண்ணிருக்கீங்க. வேற என்ன சொல்றது, என்ன பேசுறதுன்னே தெரியல. எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டீங்களா? ஓகே குட் நைட்மா. நாளைக்கு வருவீங்களா? யா நான் ட்ரை பண்றேன் பிரேமா. நான் கண்டிப்பா நான் நாளைக்கு வருவேன் தான் நினைக்கிறேன். ஸோ இங்க எனக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ஹோல் டே இருக்கிற எல்லாமே வந்து ஒரு நம்ம நம்ம நேர்ல ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நம்ம அரட்டை அடிச்சு பேசும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. மைண்ட் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீலிங் தான் வந்து உங்ககிட்ட நான் கம்யூனிகேட் பண்றது. ஆனா என்ன ஒண்ணுன்னா உங்க வாய்ஸஸ் என்னால கேட்க முடியல, ஃபேஸஸ் பார்க்க முடியல. பட் உங்களோட கமெண்ட்ஸ் இதை வச்சு நான் வந்து பேசுறேன். அதுவே வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ நான் டெஃபினட்டா நாளைக்கும் நான் வருவேன். நாளைக்கும் நீங்க எந்த வேலையா இருந்தாலும் வந்துருங்க பிரேமா. அப்ப பார்க்கலாம் ப்ளீஸ். ஒரு சாங் உமா, என்ன சாங் பாடணும் உமா? கேளுங்க நான் பாடுறேன். மாஸ்டர் என்ன டைம் சொல்லுங்க. சேம் பிரேமா, அரௌண்ட் ஒரு 9 o'clock அந்த மாதிரி தான் நான் வருவேன். ஏன்னா அதுக்கு பிஃபோர்
போர் வந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் இருக்கும் குக்கிங் பண்றது, அதனால புகழேந்தி எஸ் ப்ரோ, யா கரெக்ட் ப்ரோ, அதுதான் ப்ரோ. நம்ம வந்து உங்க எல்லார்கிட்ட பேசும்போது நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி, என்னோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் நல்லா இருக்கு இந்த ஃபீல். மாரீஷ், அதை விடுங்க மாரீஷ், அதெல்லாம் வந்து தலைவலி மாரீஷ். நானே அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர்? பிரேமா, ஓகே ஓகே. உங்களுக்கு சாரி தான் பிடிக்குமா? ரொம்ப தேங்க்ஸ் பிரேமா. ஓகே. உமா, நீ யாரோ? சாரி, சி கார் சி கீர்த்தி, நீ யார கேக்குற கீர்த்தி? சாரி தான் பிடிக்குமான்னு? ஒரே நிமிஷம் லைன்லயே இருக்கிறீங்களா? வரேன். काम बात तुम जाने की எங்க மம்மி அங்கிருந்து சைக்கிளை வா வான்னாங்க. ஸோ அதனால தான் போயிருந்தேன். உங்களுக்கு சாரி தான் பிடிக்குமா? ரொம்ப தேங்க்ஸ் உமா சிஸ்டர். முன்பே வா என் நண்பே வா, ஓடவா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். நான் 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 சாரி, நான் கேட்டேன் என்னை நானே, நீயா நெஞ்சம் தந்ததே, முன்பே வாயின் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைக்கோர் பூவைத்தாய், மனம் பூவுக்கு 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 தீ வைத்தாயோ. நீ நீ மலையில் ஆட, நான் நனைந்தே வாட, லிரிக்ஸ் தெரியல, என்னென்னவோ சொதப்புற. சாரி. ஏய் சூப்பரா சிங்கிங் ப்ரோ. காமேஷ் ப்ரோ, லிரிக்ஸ் மறந்துடுற ப்ரோ. ரொம்ப ரொம்ப நான் மக்கு பையன் ப்ரோ. ஆக்சுவலா அதுதான் என்கிட்ட இருக்க ரொம்ப 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 பெரிய மைனஸ் எனக்கு. உங்க சிஸ்டர் தான் கேட்டேன். ஹாய் கீர்த்தி. ஓகே கீர்த்தி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். காமேஷுக்கு காது சரியா கேட்காது போல. சாரி காமேஷ். கீர்த்தி என்ன கொஞ்சம் புகழ்ந்துட்டா கீர்த்தி உடனே காண்டாயிடுச்சு. சரி வேற எதனாச்சும் ஒரு பாட்டு சொல்லு. நான் லிரிக்ஸ் தான் இல்ல, நீங்க ஒரு மொபைல் தான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இதுல சிம் இல்ல, அதுல லிரிக்ஸ் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம் கூகுள்ல. சூப்பர் சிங்கிங் ப்ரோ, வாய்ஸ் நைஸ். தேங்க்யூ புகழேந்தி. உண்மையதானா? நம்பலாமா? நம்பி வாழலாமா?
உம் வேற ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம கையில வந்து லிரிக்ஸ் வந்துருச்சு. ஸோ மொபைல்ல நான் ட்ரை பண்றேன். என்ன பாட்டு பாடலாம்? லவ் சாங் எதுனா பாடலாமா? லவ் சாங் தமிழ் போடுறேன். பாய் குட் நைட். பாய் காய்ஸ் குட் நைட். பாய் மாரிஷ் குட் நைட். கோடி அருவி கொட்டுதே பாடலாமா? லிரிக்ஸ்ன்னு போடுறேன். ம், ம். இப்ப பாருங்க நான் எப்படி பாடி உங்களை அசத்துறேன்னு மட்டும். ஒரே நிமிஷம் வரேன், ஒரே நிமிஷம். ம், வந்துட்டே. ம், வைகீர்த்தி. எஸ், நைஸ் வாய்ஸ். தேங்க்யூ புகழேந்தி ப்ரோ. என்ன நீலுஃபர் என்னென்ன போட்டு வச்சிருக்கிற, ஒண்ணுமே புரியல. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு மட்டும் உங்களை. சரி, கோடி அருவி சாங் பாடட்டா? ஆ, ம், இப்ப லிரிக்ஸ் வந்துருச்சு. சூப்பர் சாங். பிஜிஎம் போயிட்டு இருக்கு. கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அத தேடி உசுர முட்டுதே தினம் ஒன்னால. கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அத தேடி உசுர முட்டுதே தினம் ஒன்னால. மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனத்தோடு தொலை போட்டு என்னையே கண்டவளே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட உணவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. கோடி அருவி கொட்டுதே அடி உன் மேல, அதை தேடி உசுர முட்டுதே தினம் ஒன்னால. வெயிட் வெயிட் வெயிட், எனக்கு த்ரோட் கொஞ்சம் ஹை பிச் போக மாட்டேது, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிடறதுனால. பிஜிஎம் போயிட்டு இருக்கு. நள்ளிரவு எங்க நம்ம இசை ஞானி மெட்டுப்பட்ட பாட்டா பொங்கி வழிஞ்ச, பொட்டலிலும் வீசும் உச்சி மலை காத்தா, புன்னகையில் ஏண்டா என்ன புழிஞ்ச, சாராயோ இல்லாம சாஞ்சேனே கண்ணால, கூழாங்கல் சேராதோ செங்கல்ல,
அடங்காத்து உனக்கானும் சுகமா வச்சுக்கிற உனக்காயிர ஒரு பயணம் இணையே வச்சுக்கிற கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. ஐ ரியலி சாரி, நடுவில் கொஞ்சம் தப்பு தப்பா பாடியிருப்பேன். ஒன்னு நினைச்சாரு செந்தமிழும் கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்சம் தேடுது என்ன இது கூத்து சுண்டுகள் பழக்கம் வருது. மறுபடியும் ஒரு இது போயிட்டு இருக்கு. ராமா கீர்த்தி, வெயிட் கீர்த்தி. ஒன்னு நினைச்சாலே செந்தமிழும் கூட இந்தி மொழி தாண்டி நெஞ்சத்தொடுமே என்னை இது கூத்து சுண்ட விரல் தீண்ட பொம்பளைய போல வெக்கம் வருதே ராசாவே உன்னால ஆனாசம் மண் மேல கோடி நானே பொய்யல்ல கோடி அருவி கொட்டுதே என் மேல அத தேடி உசுரம் முட்டுதே தினம் ஒன்னால கோடி அருவி கொட்டுதே ஒன்னால அது தேடி உசுரம் முட்டுதே தினம் ஒன்னால மலைக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு தொலை போட்டு எதையோ கண்டவளே கண்ட மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கண்ட Oh my god. Actually first time நான் பாடுறேன் இந்த மாதிரி. I feel very happy. ஸோ அது தப்பா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஸோ சொல்லுங்க, நான் ஆக்சுவலா நான் என்ன பாடினேன் இது எனக்கு இந்த வால்யூம்ல எனக்கு கேட்கல. ஸோ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? சிரிப்பா வருது ஒரே. எப்படி பாடின பார்த்தீங்களா? என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க அதோட? ராமா புகழேந்தி சூப்பர் ப்ரோ. மறுபடியுமா கீர்த்தி? ஈஸ்வரா ஈஸ்வரா நல்லா பாட்டு பாடுற திறமைய கூட ஈஸ்வரா. சரி, வேற எதனாச்சும் பாட்டு பாட்டா? இத்தனை நாள் வந்து லிரிக்ஸ் தெரியாதனால பாடல. இப்ப என் கையில வந்து ஹெட்செட்டும் யூடியூபும் இருக்கனால லிரிக்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு பாட ஆரம்பிச்சுவேன். நல்லா இல்ல கீர்த்தி, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதுக்கப்புறம் இந்த ஷேர் பண்ணிட்டு லைவ் நான் பாடின சாங் வந்து நான் கேட்கறேன். மேபி பிஜிஎம்ஸ்ல இல்லாம பாடினனால கத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எப்படி இருந்தானே கேட்க போறது நீங்க தானே, உங்க காது தானே. சரி, ஓகே. டைம் ரொம்ப ஆயிடுச்சா? 11 o'clock ஆயிடுச்சுல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பாட்டு பாடணும்னு. பட் இன்னைக்கு தான் கிடைச்சது. ஹை பிக்சர்ஸ் போக மாட்டேங்குது ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்றதுனால. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. என்ன யாருமே எதுவுமே பேசவே மாட்டீங்க? அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சிந்தனையில் வந்து வந்து அவ சந்தனத்தில் செஞ்சு வைத்த தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா எண்ணம் எங்கும் முட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து மனசு சுத்திரமா ஒரு பேச்சும் வேண்டாம். என்னது பேச்சும் வேணாமா? அச்சோ. வளையாப்பட்டி தவளே. சரி, ஓகே. அப்ப நம்ம லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஆயுள் ரேகை நீயடி என் ஆணி வேரடி சுமை தாங்கும் என் கண்மணி என்னை சுடும் பனி. இந்த சாங் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை ஏதும் இல்லையே
Na 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 na. பேச்சும் வேணா ஈஸ்வரா. சரி, போதவில்லை போதவில்லை மட்டும் பாடிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. சாங் லிரிக்ஸ். புகழேந்தி ப்ரோ, குட் நைட் ப்ரோ. ஹாய் உமா, என்ன உமா சொல்லுங்க உமா. யார் 2 பேர் பாக்குறீங்க? ஒண்ணு கீர்த்தின்னு தெரியும், இன்னொருத்தர் யாரு? அவங்க ஹாய்னு அனுப்புங்க. போதவில்லையே போதவில்லையே. நான் இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ண அப்புறம் நான் கேட்பேன் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ வாய்ஸ் அதில் நல்லா இருந்துச்சுன்னா டெய்லி இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். அச்சோ பேக் வந்துட்டேனே. கீர்த்தி இல்லைன்னா சூப்பர் சூப்பர், தேங்க்யூ உமா. அடுத்தது வேண்டாம் சாமி, இல்லை நான் பாடுவேன், நீ கேட்கணும். என்னோட ஃபேவரட் சாங் தெரியுமா இது? அடப்பாவி, லிரிக்ஸ் வரலையே இது. ஐயோ, போதவில்லையே உன்னை போல போதை ஏதும் இல்லையே. போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை ஏதும் இல்லையே. நான் உன்னை கொண்ட பின்னும் லிரிக்ஸ் வரலப்பா. வெயிட் வெயிட் வெயிட். சமற்று முற்றி கொண்டே போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை ஏதும் இல்லையே. போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை. இதுலதான் லிரிக்ஸ் வருதா? ஏன்டா லிரிக்ஸ குடுக்கல இந்த சாங்குக்கு? நல்ல சாங் பாது. யா ஷூர். வெயிட் வெயிட் வெயிட். இல்ல லிரிக்ஸ் வர மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? What can I do now? கேட்கும் போதெல்லாம் சரி இல்ல, சரியா இல்ல, பாட வேண்டாம். வெயிட் பண்ண வரேன். என்னடா லிரிக்ஸே கொடுக்க மாட்டீங்க? போதவில்லையே உன்னை போல போதை ஏதுமில்லையே. போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை ஏதுமில்லையே.
நான் முழுக்க உன்னை கண்கள் தின்ற பின்னும் எந்த ஒன்று நன்றும் நான் உழைத்த பின்னும் உங்கள் ஒன்று நோக்கம் வந்து விட்டு கொள்ள டே போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை ஏதும் இல்லையே போதவில்லையே போதவில்லையே உன்னை போல போதை ஏதும் இல்லை. இதுல லிரிக்ஸ் பிஃபோர் இருக்கு பார்த்த உமா ஓடிட்டாங்க. என்ன பண்ற இவரு முடியல. சரி ஓகே நான் பாடல. போதும் போதாது போதாதடி போதாதடி. போதவில்லையே போதவில்லையே செம்ம சாங் தெரியுமா? சும்மாதான் ஃபன்னு. இவர் சாங் கேட்டு எங்க மம்மியே டயர்ட் ஆயிட்டாங்க. ஏய் ஃபர்ஸ்ட் சாங்னா லிரிக்ஸ் இல்ல, லிரிக்ஸ் இல்ல, அந்த மாதிரி சாங் எதுக்கு உங்க மம்மிட்ட காமிச்ச? நான் என்ன பண்றதுல பாட்டு வரமாட்டேங்குது. இப்ப பாடுறேன் சின்ன பிட்டு மட்டும் பாடுறேன். போதவில்லையே உன்னை போல போதை ஏதுமில்லை, நாள் முழுக்க உன்னை கண்கள் தின்ற பின்னும் உந்தன் சொற்கள் மீது நான் இணைந்த பின்னும் இன்னும் இன்னும் பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒட்டிக்கொண்டு மூச்சு நீக்கம் பற்றி கொள்ளும். போதவில்லையே போதவில்லை. எப்படி இது இது இருந்துச்சு நான் பாடினேன், அதுல இல்ல, நான் என்ன பண்றது? அச்சோ ஆமா பாவம் மம்மி. சரி வேற ஏதாவது பாட்டு சொல்றீங்களா? பாடுறேன். சரி ஓகே, நம்ம லைவ் அப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வேண்டாம் சார். சரி ஓகே, நான் பாட்டு பாடல. ஸோ நம்ம லைவ் வந்து முடிச்சுக்கலாமா? சாங் கேளுங்க. வேணாம் சார், சாங் கேளுங்க. சார் ஸோ இப்பொழுது ரொம்ப நேரம் என்ன சார்? நிலுஃபர் எங்க? நிலுஃபர் போயிட்டு இப்போ வந்திருக்கிறீங்க. எனக்கு நான் இப்போ என்ன எப்படி உங்கள்கிட்ட சொல்றது? ஸோ ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கேன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் பாத்ரூம். ஸோ வயிறு ஃபுல்லாகிட்டு இருக்கு. வாட்டர். தூக்கம் வருதா? எனக்கு தூக்கம் வரல, அர்ஜென்ட்டாக போகணும். ஸோ நம்ம லைவ் அப்போ முடிச்சுக்கலாமா? சாரி
சரி ஓகே, பார்க்குறேன் அந்த 2 பேர் நீலுஃபர் ஒன்று போல சாரி உமா. உமா ஆப்தார்த்த கூட அடக்கிக்கலாம், பட் முடியாது உமா. போங்க போங்க கீர்த்தி. சரி ஓகே பாய். இவ்வளோ நேரம் உட்காந்து என்னோட மொக்கையெல்லாம் பார்த்து ரசிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும். நீலுஃபர் நோ ப்ராப்ளமா, இட்ஸ் ஓகே. போங்க போங்க. மீண்டும் நம் நாளை சந்திப்போம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. பாய், குட் நைட். கட் பண்ணுறேன். சிரிக்காதீங்க உமா. போட்டா கீர்த்தி, போட்டா. பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். யா தேங்க்யூ நிலுஃபர். குட் நைட் உமா. குட் நைட் கீர்த்தி. குட் நைட். அப்புறம் மற்ற எல்லாருக்கும் குட் நைட். பாய், கட் பண்ணுறேன்.